இட்ஸ் மாஸ் வெக்டரின்னு நினைக்கிறோம் நாங்கள். பீப்புளுடைய தாட் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து சேஞ்சஸ் வேணும்னு நினச்சாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கட்சி தொடங்கி 2.5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அதான் நினைக்கிறோம் நாங்கள். ப்ளஸ் அவருடைய சொல்லியிருக்கிற எல்லா மேனிஃபெஸ்டோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அவர் கொடுத்த நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இது எந்த திட்டத்தை அவர் கையெழுத்து போட நினைக்கிறீங்க? பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத், அதுதான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். நீங்க என்ன என்ன திட்டம் கையெழுத்து போடுவார்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டிவிகேவில் நம்ம விஜய் சார் வராரு அப்படின்றதே வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய ஒரு விடியலாக தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இந்த மூலியமாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து புதிய ஆட்சி வந்து அவங்க இதுலையாவது நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து முதல் சைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சு பெண்கள் ஆண்கள் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் இல்லாமல் 2 பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் இது அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு சைன் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். தளபதியோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்களோட தீர்ப்பாக தாங்க நாங்கள் பார்க்குறோம். கட்சி தொடங்கி 2.5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு 2 3 இல்லைங்க. கட்சி ஆரம்பித்தார், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு என் தலைவன். கண்டிப்பாக நல்லது செய்வார். வெயிட் பண்ணி பாருங்கள். அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன நல்லதோ அதுதானே செய்வார் கண்டிப்பாக. நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. இலவச பேருந்து சொல்லியிருக்காரு, மாதம் 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எது முதல் கையெழுத்தாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பெண் பாதுகாப்பை தான் முதல் கையெழுத்தாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.